மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 27ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள் ரொம்ப ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அதனால் நடப்பு செய்திகளை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி அது கூட அப்படியே சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கலந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு போனஸ் கேள்விகளும் இறுதியாக சூப்பர்சஸ் கேள்விகளும் நம்ம கேட்டுட்டுருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 27ஆம் தேதிக்குரியது. அன்றைய தினத்திற்கானது அன்றைக்கே கொடுப்பதற்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேம்மா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏப்ரல் 27 தலைப்பு செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பாருங்கள். எப்போவுமே அந்த மண்டே, சரியா, சண்டே முடிஞ்சு மண்டே வர்ற அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நல்லா பாருங்கள் தலைப்பு செய்தியில். ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய பொதுச் செயலாளர் யார்? சரியா? இப்போ யார் இருக்கிறாங்க, யார் இப்போ அந்த அடுத்த பொதுச் செயலாளர் போட்டிகளில் இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு மற்றும் மேகாலயா மாநிலத்தில் பல்லுயிர் பெருக்க திட்டம். சரியா? இந்திய அரசு வேறு யாரெல்லாம் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை பக்கத்தில் இருக்கிற யூனியன் பிரதேசம் புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், காற்றாலை உற்பத்தி. சரிங்களா? இந்தியன் ஜியாகிரபியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா காற்றாலை உற்பத்தி. இந்தியாவில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள் எவை? சரிங்களா? அந்த லிஸ்ட்டையும் சூப்பராக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யார் டாப்பில் இருந்தாங்க, இப்போ யார் அவங்கள பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்திருக்கிறாங்க. சரியா? உற்பத்தி திறன் ரெண்டில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் வேக ஈநுழை. சரி, இந்த ஃபாஸ்ட் ஃப்ரீடர் அப்படி சொல்லுவாங்களே, அதை பற்றி ஒரு அப்டேட்டு என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த பர்சனாலிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்களே, இந்த தனிநபர்கள், சாதனை மிக்க நபர்கள் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற சரியா இந்தியாவின் இந்த புகைப்பட கலைஞர் ரகுராய் காலமானார். அவர் என்னென்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகள். ரொம்ப சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க மக்களே. வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அரைகுறையே பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. அவ்வளவுக்குள்ள முக்கியமான செய்திகளை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. சரியா? சரி, இனிமேல் விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய பொதுச் செயலாளர் யார்? சரிங்களா? ஐநா சபையில் தற்போது சரியா செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த திரு ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள். சரி, ஆண்டனியோ குட்டரஸ். சரியா? இவர் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த பொறுப்பில் இருந்து வருகிறார். மேலும் 2வது 5 ஆண்டு பதவிக்காலம் சரி 2026 டிசம்பர் 31 முடிவடைகிறது. எனவே இவருடைய பதவிக்காலம் ஜனவரி 1, 2027 சரி அடுத்த வருஷம் நியூ வர்றதுக்கு முன்னாடி இவருடைய பதவிக்காலம் முடிவடைது. அதனால் புதிய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் இப்போதுலேருந்தே போயிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா தெரிய வேண்டிய விஷயம், ஐநாவின் பொதுச் செயலாளர் தற்போது யாருன்னா ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். சரி, 2 முறை அவங்க அந்த பதவியில் இருந்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தபடியாக அடுத்த பொதுச் செயலாளர் யார், அடுத்த செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டிகள் நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய பேர் விண்ணப்பம் செஞ்சுட்டு இருக்கும்போது இதில் முக்கியமான போட்டியாளர்கள் ஒரு 4 பேர் தான் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, ஒருத்தங்க சிலி நாட்டை சேர்ந்த சரியா முன்னாள் அதிபர் மிச்சேல் பச்லட் அவர்கள். சரி, மிச்சேல் பச்லட் அவர்கள். அடுத்து 2வது நபர் பாருங்க, அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ரஃபேல் குரோசி. சரி, ரஃபேல் குரோசி அவர்கள். 3வது நபர் கோஸ்டாரிகா நாட்டை சேர்ந்த ரெபேக்கா கிரியன்ஸ்பான். 4வது நபர் செனகல் நாட்டை சேர்ந்த மாக்கிசால். இந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருதப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சர்வீஸ் லெவலில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு, ஐநா அமைப்பு. அதில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன். மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது சரியா சுற்றுச்சூழல் தொடர்புடைய சூப்பரான செய்தி பாருங்க. தமிழ்நாடு மற்றும் மேகாலயா மாநிலங்களில் பல்லுயிர் பெருக்க திட்டம், அந்த பயோடைவர்சிட்டி அப்படி சொல்லுவாங்களா, அந்த பல்லுயிர் பெருக்க திட்டம் தமிழ்நாடு மற்றும் மேகாலயா மாநிலங்களில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும் அங்கு இருக்கிற உள்ளூர் சமூகங்களின் பங்கினை வலுப்படுத்தவும் 5 ஆண்டுகள், அதாவது 2025 முதல் 2030 வரை சரியா கொண்ட ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க திட்டம் காலம் 2030 வரைக்கும் போகுது. நிறைய இலக்குகள் சரியா பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? செயல்படுத்துவது இந்த திட்டத்தை யாரெல்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த பல்லுயிர் பெருக்க திட்டத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், இந்த ஃபாரஸ்ட்
அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அமைச்சகம், அதுக்கப்புறம் தேசிய பல்லுயிர் ஆணையம், சரி, அந்த பயோடைவர்சிட்டிக்கான அந்த கமிஷன் அவங்க. அடுத்து முக்கியமானது நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரியா. UNDP அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த வேர்ல்டு லெவலில் அந்த மனித, சரிங்களா, என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களாமா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இந்த குறியீட்டை வெளியிடும் அமைப்பு இந்த UNDP அமைப்பு. இவங்க தான் இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இது தவிர உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி GEF, சரியா, இந்த அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டிலே மேகாலய மாநிலத்தில் இந்த பல்லுயிர் பெருக்க திட்டத்தை அடுத்த 5 வருஷத்துக்கு செயல்படுத்த போகிறாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை $4.88 மில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் அதிகமான அந்த மானியத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. சரி, இது எதற்காக இந்த பல்லுயிர் பெருக்க திட்டம், என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாருங்க. நோக்கம், இந்த பல்லுயிர் பெருக்க திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டங்களில் பல்லுயிர் பாதுகாப்பை ஒருங்கிணைத்தல், அதே மாதிரி அங்கே இருக்கிற உள்ளூர் சமூகங்களை அதிகாரப்படுத்துதல், அடிமட்ட பல்லுயிர் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், சரிங்களா. சரி, இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் மேகாலய மாநிலங்களில் எங்கு செயல்படுத்தப்படுகிறது, அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பகுதிகள் முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு இடம் முதுமலை, இங்கே தான் தமிழ்நாட்டில் இந்த பல்லுயிர் பெருக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதே மாதிரி மேகாலய மாநிலத்தில் நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ், சரியா, உயிர்கோள காப்பகம், அடுத்து பால் பக்ரம் தேசிய பூங்கா, சிஜு வனவிலங்கு சரணாலயம் உள்ளிட்ட இந்த கேரோ ஹில்ஸ், அந்த பகுதி இந்த பார்த்துருப்பீங்க, இந்த கேரோ ஹில்ஸ் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இந்தியன் ஜியாகிரபியில் வேர்ல்டு அந்த மேப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதிகளில், ஓகேவா, அதாவது இந்த பல்லுயிர் பெருக்க திட்டம் இங்கு செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகே, ஆனால் செய்தியில் வந்ததுனால இந்த இடம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படி கூட கேட்கலாம். அதனால் நோட் பண்ணிக்கோங்க மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜியாகிரபி செய்தி, விட்டுறாதீங்க, சரிங்களா. அடுத்து முக்கியமான பாருங்க, புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயம், மும்மொழி கொள்கை கட்டாயம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. பாருங்க, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து அரசு பள்ளிகளும் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டது. ஃபுல்லாக CBSE தான். எந்த வருஷத்துலேருந்து? 2024, ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுச்சேரி மாநிலத்தில் PM ஸ்ரீ திட்டம், இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா, நம்ம நிறைய வாட்டி பார்த்தது. PM ஸ்ரீ அதோட விரிவாக்கம் என்ன, அந்த PM ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த PM ஸ்ரீ சிறப்பு பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து அரசு பள்ளிகளும் CBSE கல்வி வாரியத்திற்கு மாறினாலும் இதுவரை 2 மொழிகளை கற்பிக்கும் நிலையில்தான் இயங்கி வந்தன. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கை, சார், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஜூலை 29, 2020 வந்து வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் 2026, அதாவது வரும் கல்வி ஆண்டு 2026-27 முதல் மும்மொழி கொள்கை 6ஆம் வகுப்பிலிருந்து கட்டாயமாக்கப்படுகிறது. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து? 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட உள்ளது. சரி, இதனால் ஹிந்தியை வந்து மறுபடியும் கண்டிப்பாக அங்கே கட்டாயப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். சரி, தமிழ் மொழி இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, அடுத்து ஹிந்தி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பார்க்கலாம், சரிங்களா. இந்த மும்மொழி கொள்கையானது 10ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தொடர வேண்டும். அதுவும் இந்த மும்மொழி கொள்கையில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதாக பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக அகெயின் இந்தியன் ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான செய்தி. காற்றாலை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள இந்திய மாநிலங்கள், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், சரியா, மனதின் குரல் நிகழ்ச்சியில், சரிங்களா, ஒவ்வொரு மாதத்துலையும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு இந்த ரேடியோ மூலமாக உரையாற்றுவாங்க. அந்த உரையில் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதை அப்படியே லைட்டாக முக்கியமான மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். காற்றாலை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள இந்திய மாநிலங்கள், சரி, அதில் டாப்பில் இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத். தமிழ்நாடு டாப்பில் இருந்தது, தமிழ்நாடு கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு குஜராத் டாப்பில் வந்துருக்கிறாங்க. இந்த டேட்டா அப்பப்போ மாறும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். சரிங்களா, 2025 தரவுகளின்படி, டேட்டா படி அதிக காற்றாலை நிறுவப்பட்டுள்ள திறன், சரி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அதில் 13,000க்கும் மேற்பட்ட மெகாவாட் நிறுவப்பட்ட உற்பத்தி திறனை கொண்டு குஜராத் மாநிலம் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. சரியா, தமிழ்நாடு நீண்ட காலமாக முதலிடத்தில் இருந்து வந்த நம்முடைய தமிழ்நாடானது குஜராத்துக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் உள்ளது. சரி, தமிழ்நாட்டின் அந்த காற்றாலை நிறுவப்பட்ட உற்பத்தி திறன் 11,000க்கும் அதிகமான இந்த மெகாவாட் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரொம்ப நாள் டாப்பில் இருந்த தமிழ்நாடு பின்னாடி தள்ளிட்டு டாப்பில் வந்திருக்குது குஜராத், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரியா, சரி, தமிழ்நாடானது இதுக்கு முந்தைய தரவுகளின் அடிப்படையில் 55% பங்களிப்புடன் டாப்பில் இருந்திருக்கிறாங்க. மொத்த காற்றாலை உற்பத்தி திறனில், சரியா, உற்பத்தியில் 55% ஷேர் யாருடையது? தமிழ்நாடு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடை இப்போ பின்னாடி தள்ளிட்டு, சரிங்களா, முன்னாடி வந்திருக்குது குஜராத் மாநிலம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் முக்கியமாக அந்த காற்றாலை உற்பத்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சரியா, திருநெல்வேலி, திருப்பூர் மற்றும் கோவை. சரி, அடுத்து கர்நாடகா பாருங்க. கர்நாடகா பற்றி ஒரு சூப்பரான செய்தி.
வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றான இது தற்போது 3ஆம் இடத்தில் உள்ளது. என்ன அப்டேட்டுங்கிறது சூப்பராக பாருங்கள். 2024-25 நிதி ஆண்டில் புதிய காற்றாலை நிறுவலில் கர்நாடகா முதலிடத்தை பெற்றுள்ளது. புதுசாக நிறையா அந்த காற்றாலைகளை இன்ஸ்டால் பண்ணுறதுல கர்நாடகா மாநிலம் முதலிடம். அப்போ நிறுவப்பட்ட உற்பத்தி திறனில் குஜராத் முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். 2024-25 நிதியாண்டில் புதிய காற்றாலைகளை நிறுவுறதுல கர்நாடகா முதலிடம், மறந்துடாதீங்க மக்களே. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியா வேர்ல்டு லெவலில் உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. 5ஆம் இடத்துல இருந்தாங்க, இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரியா? இந்தியாவின் மொத்த காற்றாலை நிறுவுதல் திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டி உள்ளது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும், சரியா, 2025 மட்டும் 6 ஜிகாவாட் நிறுவுதல் திறன், சரி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகி 56 ஜிகாவாட்டை எட்டி உள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இலக்கு நோட் பண்ணிக்கோங்க. 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயம். சார், ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோலார், இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், ஓகேவா, அதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த விண்ட் மில், ஓகேவா, இதிலிருந்து 500 ஜிகாவாட்டை குறைந்தபட்சம் நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஆண்டாக இந்த ஆண்டாக வச்சுக்கிறாங்க 2030. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்த சூப்பரான செய்தி பாருங்க, ரெகுலராக நியூஸில் வந்துருக்குது. இதுவும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு செய்தி தான். கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் வேக ஈநுழை. சரி, அந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் ஃப்ரீடர், சரிங்களா, ஃபாஸ்ட் ஃப்ரீடர் ரியாக்டர், ஷார்ட்டாக PFBRன்னு சொல்லுவாங்க. சரியா? எங்கே அமைந்துள்ளது? கல்பாக்கத்தில். யார் பேர் வச்சுக்கிறாங்க? அதுக்கு இந்திரா காந்தி அம்மையாரின் பேரை வச்சுக்கிறாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்தது வீடியோவில், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பாருங்கள். இது தொடர் அணு பிளவு, சரி, நியூக்ளியர் ஃபிஷன். சரி, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படி சொல்லுவாங்களே, தொடர் அணு பிளவு செயல்பாட்டின் முதல் நிலையை கடந்த ஏப்ரல் 6, 2026 அன்று வெற்றிகரமாக எட்டியுள்ளது. இது அணுமின் உற்பத்தி நிலையின், சில உற்பத்தியின் முதல் நிலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலை எட்டியது ஏப்ரல் 6, 2026. சரியா? மேலும் இது முற்றிலும் இந்தியாவிலேயே உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த ஃபாஸ்ட் ஃப்ரீடர், சரியா, ஈநுழை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்தியா சாதனை, என்ன சாதனை படைக்க போகிறாங்க? இந்த உலை, சரியா, இந்த ஈநுழையானது கல்பாக்கத்தில் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ரஷ்யா நாட்டிற்கு சரி, ரஷ்யாவிற்கு பிறகு வணிக ரீதியிலான, கமர்ஷியலாக, சரி, வணிக ரீதியிலான வேக ஈநுழையை, இந்த ஃபாஸ்ட் ஃப்ரீடரை இயக்கும் உலகின் 2வது நாடாக இந்தியா உருவெடுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரஷ்யாவுக்கு பிறகு இந்தியா தான் 2வது இந்த வேக ஈநுழையை இயக்கும் நாடாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு சாதனை, நடைமுறைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். புகைப்பட கலைஞர் ரகுராய் காலமானார். சரியா? புகழ்பெற்ற இந்திய புகைப்பட கலைஞர், சரியா, புகைப்பட பத்திரிகையாளர் ரகுராய் டெல்லியில், சரியா, வயது முதிர்வு காரணமாக ஏப்ரல் 26 அன்று காலமாக இருக்கிறாங்க. இவர் முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இந்திய புகைப்பட கலையின் தந்தை என போற்றப்படுகிறார். சரியா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்க? ரகுராய். அவர் ரீசெண்டாக காலமாக இருக்கிறாங்க. இது கேட்கலாம் எக்ஸாமில், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவர் 1977ஆம் ஆண்டில் மேக்னம் ஃபோட்டோஸ், சரியா, மேக்னம் ஃபோட்டோஸ் அமைப்பில் சேர்ந்த முதல் இந்திய புகைப்பட கலைஞர் என்ற ஒரு சாதனை படைத்தார். இவருடைய ஃபோட்டோஸ் நிறைய இருந்தாலும் அதில் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோஸ், சரியா, எதுன்னு சொல்லி பாருங்க. புகழ்பெற்ற முக்கியமான புகைப்படங்கள் போபால் விஷவாயு துயரம், சரியா, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில், சரி, 1983, சரி, 84ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்களே, அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ. அடுத்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 1984, சரிங்களா, பஞ்சாப் மாநிலம் பொற்கோவிலில் இந்த காலிஸ்தான் குரூப்புக்கு எதிராக இந்திய அரசு மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்கு தானே பேருமா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்டது. அடுத்து பங்களாதேஷ், சரி, 1971 பங்களாதேஷ், சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு வங்கதேசம் உருவானது. அதில் பங்களாதேஷின் அகதிகள் நெருக்கடி எப்படி இருந்தது அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் கொடுத்ததுக்காக 1972ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதை வென்றவர் யாருமா? ரகுராய். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புகைப்பட கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை. அப்போ புகைப்பட கலைஞர், சரியா, பத்மஸ்ரீ விருதை வென்ற முதல் புகைப்பட கலைஞர் ரகுராய். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது தவிர ஆண்டில் சிறந்த புகைப்பட கலைஞருக்கான அமெரிக்கா நாட்டின் விருது வழங்கப்பட்டது 1992ஆம் ஆண்டில். 2009ஆம் ஆண்டில் ஆஃபீஸர், சரியா, டெசர்ட் ஆர்ட்ஸ் டி டெஸ் லெட்ரஸ் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டின் புகைப்பட விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் 2017ஆம் ஆண்டிற்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எந்த கேட்டகரியில்? நேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்ஸில் வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ்பெற்ற ஃபோட்டோ கலைஞர் ரகுராய், மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக மக்களே, இன்றைய தினத்திற்கான சூப்பர் செக்ஸ் கேள்விகள் சூப்பராக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ரிவிஷனுக்காக ஐநா, சரியா, ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? 2வது சூப்பர் செக்ஸ் கேள்வி, எந்த மாநிலத்தில் பல்லுயிர் பெருக்க திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளது? 2 மாநிலம் சேர்த்து சொல்லுங்க. 3வது சூப்பர் செக்ஸ் கேள்வி, காற்றாலை உற்பத்தி திறனில் முன்னணியில் உள்ள
இந்திய மாநிலம் எது? அப்படியே டாப் 2 கூட சொல்லுங்கள். அப்படியே நம்பர் 4, இந்தியாவில் முதல் உள்நாட்டு வேக ஈனுலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, சமீபத்தில் காலமான ரகுராய் எந்த துறையில் புகழ் பெற்றவர்? 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? சூப்பராக பதில் சொல்லுங்கள். நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லா வீடியோவும் நல்லா பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.